ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் வித் மீ விஜயலக்ஷ்மி ஜனார்த்தனன். இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்கலாம்? ஒரு ஹெல்த்தியான ரெசிபி பார்க்கலாமா? என்னது? முருங்கைக்கீரை பொரியல். அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கடாய் எடுத்துப்போம். அது நல்லா ஹீட் ஆனதும் அதில் கடுகு, சீரகம், உளுந்து சேர்த்து நல்லா பொரிய விட்டு எடுத்துக்கலாம். இது பொரிஞ்சு வந்ததும் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஆட் பண்ண போகிறேன். இப்போ முருங்கைக்கீரை பார்த்திங்கன்னா அது ரொம்பவே ஹெல்த் பெனிஃபிட்ஸ்னு எல்லாருக்குமே தெரியும். அதனால் கண்டிப்பாக நீங்கள் மந்த்லி ஒன்ஸாவது எடுத்துக்கோங்க. அது டைஜஷனை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கெலாம் நல்லாவே ஹெல்ப் ஆகும். இப்போ 4 பூண்டு இடித்து அப்படியே சேர்த்துக்கிறேன். காஞ்ச மிளகாய் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம். இங்கே 4 காஞ்ச மிளகாய் நான் ஆட் பண்ண போகிறேன். ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா இந்த எண்ணெயில் ஃப்ரை பண்ணி விட்டுடலாம். காரத்துக்கு வேறு எதுவுமே ஆட் பண்ணலைங்க, வெறும் காஞ்ச மிளகாய் மட்டும்தான். இப்போ ஒரு கைப்பிடி அளவுக்கு வெங்காயம் நறுக்கி எடுத்துருக்கேன். இதை ஆட் பண்ணிக்க போகிறேன். இப்போ இது நல்லா வதங்கி வரட்டும். முருங்கைக்கீரையோட பெனிஃபிட்ஸ் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இது முடி வளர்ச்சிக்கு, ஸ்கின் ப்ராப்ளமுக்கு, அப்புறம் லிவர் ப்ராப்ளமுக்கு இதுக்கெலாம் ரொம்பவே ஹெல்ப் ஆகும். ப்ளஸ் பார்த்திங்கன்னா பிளட் சுகர் இருக்கிறவங்கெல்லாம் பிபி இருக்கிறவங்க கண்டிப்பாக இதை எடுத்துக்கலாம். அதை கண்ட்ரோல் பண்ணவும் யூஸ் ஆகும். நம்மளோட உடம்புல இருக்கிற கெட்ட அணுக்கள், கெட்ட அழுக்கெல்லாம் போக்கக்கூடிய ஒரு மருந்தாகவும் இது யூஸ் ஆகும். ப்ளஸ் உங்களுக்கு நல்லா தெரியும், இதில் அயன் அதிகமாக இருக்கிறதுனால நம்ம உடம்புக்கு தேவையான அயன் சத்தும் கிடைக்கும். இப்போ முருங்கைக்கீரையை வாஷ் பண்ணி நான் இதில் சேர்த்துக்கிறேன். ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து 1/2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்து இப்போ மூடி போட்டு நல்லா வேக விட்டுடலாம். இதை நான் கலக்கலை, அப்படியே தான் மூடி போட போகிறேன். பாருங்கள், இப்போ நல்லா ஓரளவுக்கு வெந்து வந்துருச்சு. இந்த தண்ணி நல்லா சுண்டி வரணும், அது வரைக்கும் வேக வைக்கணும். ஏன்னா முருங்கைக்கீரை பார்த்திங்கன்னா ரொம்ப ஹார்டாக இருக்கும், அதனால அது டைம் எடுத்துக்கும் வேகிறதுக்காக. பாருங்கள், இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த டைமுக்கு நான் வறுத்த வேர்க்கடலை எடுத்துருக்கேன். இதை மிக்சர் கிரைண்டரில் சேர்த்து நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ தண்ணி நல்லா சுண்டிடுச்சு. கீரை எப்படி வந்திருக்கு பாருங்கள், சூப்பராக. இதை நீங்கள் துளூர் கீரையாக யூஸ் பண்ணி செஞ்சிங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நான் இங்கே மீடியமாக கொஞ்சம் க்ரோ ஆன கீரை தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம பொடிச்ச வேர்க்கடலையே இதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நீங்கள் வேர்க்கடலை இல்லைன்னா பருப்பு கூட ஆட் பண்ணலாம், தேங்காய் ஆட் பண்ணலாம், உங்கள் விஷயம் எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். நான் இங்கே வேர்க்கடலை யூஸ் பண்ணி ஒரு சூப்பரான முருங்கைக்கீரை பொரியல் செய்கிறேன். இதில் வேர்க்கடலை யூஸ் பண்ணவே டேஸ்ட்டு சரியாக இருக்குங்க. தென் இதோட காம்பினேஷன் பார்த்திங்கன்னா நீங்கள் கேழ்வரகு கூழ் வச்சுட்டு அதுக்கு சைடிஷ்ஷாக இதை சாப்பிட்டு பாருங்கள். இதோட டேஸ்ட்டு சரியாக அல்லுங்க, சாப்பிடும்போதே சூப்பராக இருக்கும். அண்ட் தென் இது ஒரு 2 to 3 minutes அப்படியே நல்லா இந்த கீரையோட பிளெண்ட் ஆகி வரட்டும். அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நான் இங்கே மேலே கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து அந்த எண்ணெயில் மிக்ஸ் பண்ணி விட போகிறேன். இந்த எண்ணெய் சேர்க்குறது ஆப்ஷனல் தான். இது சேர்க்கறதுனால நமக்கு நல்லா அந்த மசாலா பைண்ட் ஆகி வரும், அதுக்காக தான். இந்த மாதிரி மேலும் பல ரெசிபிகளுக்கு மறக்காமல் என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் தென் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ். தேங்க்யூ.